ஆளுநர் ஆர்.என். ரவி, அண்ணாமலை ஆகியோரின் குரலாக விஜய் ஒலிப்பதாக விசிகாவைச் சேர்ந்த நாகப்பட்டினம் தொகுதி எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் சுபாஷ் பிரபுவுக்கு பேட்டி அளித்த அவர், விஜயின் பேச்சு அதிமுகவை ஒழிப்பது போல் இருக்கிறது என்றார். புது கட்சி அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோயர்ஸை வச்சு வரக்கூடிய நேரத்தில் பாஜகவினுடைய முகங்களாக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் மத்தியினுடைய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கவர்னரையும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. நான் ஃப்ரேம் பண்ணல, விஜய் ஃப்ரேம் பண்ணுறார். விஜய் ஃபாலோ பண்ணுறார். அதாவது ஆர்.என். ரவி இன்னைக்கு பழைய மாதிரி ஆக்டிவாக இல்லை. அந்த பொய் பேசுறதுல, அவதூறு பேசுறதுல, இட்டுக்கட்டி பேசுறதுல அவர் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை. அண்ணாமலையும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த இடத்தை பிடிப்பதற்கு விஜய் வந்திருக்கிறார். அவர் திருச்சியில் போய் பேசினதும் முழுக்க ஃபேக்சுவல் எரர், பொய், அவதூறு. நாகப்பட்டினத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டார். நாகப்பட்டினத்தில் உண்மையிலேயே மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர் பேசினால் நானும் இணைகிறேன் அவர் குரலோடு. அந்த இடத்தில் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் குறித்து அவர் பேசி இந்த மக்களின் குரலுக்கு வலு சேர்த்தால் அது நியாயம். ஆனால் அவர் மக்கள் பிரச்சனைகளை பேசல. அவர் பொய் சொல்லிட்டு போயிருக்கார், புரட்டு சொல்லிட்டு போயிருக்கிறார். சுற்றுலாவை மேம்படுத்தலன்ட்டு இருக்கார். சுற்றுலாவை மேம்படுத்த நாகூர், சில்லடி, கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல இன்னைக்கு பணிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. புதிய மொந்தை பழைய கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கு. இவர் தாவேக்காங்கிற பேர்ல பிஜேபி அரசியலை செய்யறார். திமுக வெர்சஸ் டிவிகேவா தமிழ்நாட்டுக்கலாம்? எந்த கட்சி? டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டுக்கலாம். அப்போ டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு அவர் சொல்வதன் மூலம் ஏடிஎம்கே என்கிற கட்சியை தூக்குறார். விஜய் கட்சி தலைவரோட எல்லார் வாயிலிருந்து வருது என்ன? விசிகே வாக்கு தான் போகும். என்னப்பா சான்று, எந்த அடிப்படையிலப்பா பேசுறீங்க? ரொம்ப நன்றி. தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது. முக்கியமான தொகுதியில் உங்கள் தொகுதியில் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு, அதை பதில் சொல்லியிருக்கிறீங்க. எதிர்வினையும் வரும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.